எல்லாருக்குமே வணக்கம். ஸோ டியூஸ்டேவோட நிஃப்டி 50 அனலைசிஸ் பார்த்துடலாம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ஒரு சின்ன லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி தரேன். அது மட்டும் நீங்கள் வந்து நம்ம டியூஸ்டே மார்க்கெட்டுக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 22,700 வரைக்கும் போகலாம். நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. 22,700 ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து 22,700 பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது வந்து 22,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்போர்ட்டுக்கான வாய்ப்பு கீழே வந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா எந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி அந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ வந்து 22,930 சம்திங் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த லெவல்ஸை நம்மளுக்கு க்ராஸ் பண்ணும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸில் நான் மொத்தம் 3 லெவல் தரப்போகிறேன். ஒன்று இது, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 23,150 இல்லை 140 கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து போகும். அடுத்தது 23,400 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்கேஸ் நம்மளுக்கு 22,700 பிரேக் ஆகாமல் நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் 22,700 பிரேக் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது, மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவே மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கீழே வருவாங்க. ஏன்னா வேறு எந்த கேப்பும் இல்லை. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், see you soon.